வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த வீட்டுக்காரர் பொறுப்பு. தெருநாய் கடிச்சிருச்சுன்னா தெருநாய்களுக்கு யார் சாப்பாடு வைக்கிறாங்களோ அவங்க பொறுப்புன்னு சொல்றாங்க. அது நான் வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன். வாயில்லாத ஜீவன். அதுக்கு சாப்பாடு வைக்கலன்னா அது வெறி பிடிச்சிரும். அதை நான் வந்துட்டு எது சரியோ அது சரின்னு சொல்லுவேன், எது தப்போ அது தப்புன்னு சொல்லுவேன். நான் என்ன சொல்றேன், கருணை கொலை அப்படிங்கிறது தவறல்ல. பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு கருணை கொலை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். சரிங்களா? அதே சமயத்தில் வேற ஏதாவது சின்ன சின்ன டிசீஸா இருந்துச்சுன்னா அதையெல்லாம் கருணை கொலை பண்ணிடாம உரிய மருத்துவம் கொடுக்கலாம். எல்லா நாய்களையும் நீங்க ஷெல்டர்ல அடைச்சு பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். பாதிக்கப்பட்ட நாய்களை அழைத்துட்டு போய் அதை குணப்படுத்த முடியும்னா குணப்படுத்தி வெளிவிடலாம். இன்னும் ரேடிஷ் போன்ற ஒரு நோயால் அது பாதிக்கப்படாமல் இருக்கும் பட்சத்துல அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அடிக்கலாம். கருத்தடை செய்தும் அனுப்பலாம். இதனால ஏன்னா இன்னைக்கு நாய் வந்துட்டு மனிதனை எந்த அளவுக்கு துன்புறுத்துதுன்னா, சென்னையில பெரும் நகரத்துல நம்மளால நடக்கவே முடியல. எங்க ஊர்ல கூட இந்த தொல்லை இருக்கு. கிட்டத்தட்ட ஊரே அடங்கிற ஒரு 11 மணிக்கு நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னா துரத்துக்கிட்டே வருது. பைக்கா இருந்தாலும் காரா இருந்தாலும் துரத்துக்கிட்டே வருது. சோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த அட்டூழியத்திற்காக அரசு எடுத்த நடவடிக்கை சரியானதுதான். ஆனா அதே சமயத்தில் கொஞ்சம் கருணை காட்டினால் நல்லா இருக்குங்கிறது அரசுக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்னதுதான். கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்த முடியும் அப்படின்ற ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காம அதை பாதுகாப்பான ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அதற்கு சோறு கொடுத்து அதுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தி வெளியிடுது.